Morning, children. 8th standard science, biology part, movements and animals அப்படிங்கிற லெசன் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ அந்த லெசன்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மூமெண்ட்ஸ் அண்ட் ஹியூமன் பாடியில ஜாயின்ஸ் அப்படிங்கிற டைட்டில் தான் பார்க்க போறோம். பிஃபோர் தட் ஐம் கோயிங் டு டெல் ஒன் ஸ்மால் தாட். தாட் அப்படின்னு சொன்னாலே ஜென்ரலா நம்மளுடைய என்னது எண்ணம் செயல் எல்லாமே நமக்கு சரிவர இருக்கணும், ஹாப்பியா இருக்கணும், பாசிட்டிவா இருக்கணும். மெயினா இப்போ இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷன் நமக்கு எந்த ஒரு சுச்சுவேஷன்லயுமே பாசிட்டிவ் தாட், பாசிட்டிவ் வைப்ரேஷன் இந்த மாதிரியான வார்த்தைகள் கேள்விப்படுறோம் இல்லையா? எதனால் அப்படின்னு கேட்டா நிறைய, அதுவும் எஸ்பெஷலி இன்னைக்கு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே ஃபெயிலியர்ஸ் அப்படிங்கிறத அக்செப்டே பண்ண மாட்டேங்கிறாங்க. எந்த ஒரு விஷயத்துலயுமே நோ அப்படிங்கிற வேர்டோ, நெகட்டிவ் தாட்டோ எதையுமே ஏத்துக்கொள்ளவே மாட்டேங்கிறாங்க. சோ அதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணிக்கணும்? கண்டிப்பா எப்பயும் ரெடி ஆயிக்கணும், நம்ம தயாராயிக்கணும். அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம என்ன பண்றோம், நம்மள எல்லா இடத்துலயுமே பாசிட்டிவ் வைப்ரேஷன், பாசிட்டிவ் தாட்ஸ், நல்ல எண்ணங்கள், நல்லதையே பேசணும், நல்லதையே கேட்கணும், நெகட்டிவா இல்லாம பாசிட்டிவா நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய எல்லா வைப்ரேஷன்ஸும் குட்டா இருந்தா நம்மளுடைய எண்ணங்களும் எப்பயும் பாசிட்டிவா இருக்கும். அப்படிங்கறதுனாலதான் நம்ம என்ன பண்றோம், அதை தேடி எல்லாரும் போறோம். சோ நமக்கு தெரிஞ்சாலும் நம்மளும் என்ன பண்ணணும், அது அடுத்தவங்க கிட்ட நம்ம என்ன பண்ணணும், ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகே, நெல்சன் மண்டேலா அப்படிங்கிற ஒரு தலைவர் பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? சோ இவர் மிகப்பெரிய ஒரு உதாரணம். ஏன்னா எந்த ஒரு தோல்வி வந்தாலும் மீண்டும் மீண்டும் எழுந்து வாழ்க்கையில சாதிக்கணும். இப்போ எல்லாருமே இப்போ டாப்பர்ஸா இருக்காங்க, மிகப்பெரிய ஒரு பொசிஷன்ல இருக்காங்க. அது எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ் ஆர் பொலிட்டிக்கல் ஸ்டேட்டஸ் ஆர் வாட் எவர் இட் மே பி, பிசினஸ்லயா, எல்லா விஷயத்திலயுமே நம்ம மிகப்பெரிய ஒரு நிலையில இருக்கிறவங்க எல்லாருமே அப்படியே பிறந்ததுமே அந்த பொசிஷனுக்கு போகிறது இல்லை. அவர்களுடைய முயற்சி, அவர்களுடைய விடாமுயற்சி, அதுவும் அது இருந்ததுனாலதான் அவங்களால கண்டிப்பாக அந்த பொசிஷனுக்கு போக முடிஞ்சது. அப்ப நீங்க நினைக்கக்கூடிய அந்த நம்ம தோல்வி என்பது, நம்ம ஒவ்வொரு தடவையும் எல்லாத்துலயும் ஏதாவது ஒரு ஃபெயிலியர் வந்தா நமக்கு மட்டும் தான் இந்த மாதிரியா, எல்லாரும் பாருங்க எப்படி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் என்ன பண்ணுவோம், நம்மளுடைய எண்ண ஓட்டம் அப்படிங்கிறது இருக்கும் இல்லையா? ஆனா கண்டிப்பாக கீழே நம்ம விழுந்த பொழுதும் மீண்டும் எழ வேண்டும். எல்லாருமே யாரும் நம்ம வந்துட்டு எடுத்த அடுப்புல வேகமா, ஒரு குழந்தை நடக்கிறாங்க அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வச்சதுமே, ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கே ரொம்ப ட்ரை பண்ணுவாங்க எடுத்ததுமே. ஆனா ஒரு ஸ்டெப் கூட எடுத்து வைக்காம அந்த குழந்தை ஏன்னா கீழே விழுந்து விழுந்து அடிபட்டுதான் வருவாங்க. ஒரு சைக்கிள் கத்துக்கிறோம், வண்டி கத்துக்கிறோம், உடம்புல காயம் இல்லாம யாராவது லேர்ன் பண்ணிருக்கீங்களா? நிச்சயமாக இருக்காது. சைலன்சர்ல நமக்கு கண்டிப்பா என்ன ஆகும், ஸ்கார் அப்படிங்கிறது இல்லாம எல்லாருமே, அது பாயா இருந்தாலும் சரி, கேர்ளா இருந்தாலும் எல்லாருக்கும் அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஸோ எந்த ஒரு செயலா இருந்தாலுமே நமக்கு அதுல சின்ன சின்ன தோல்விகள் அப்படிங்கிறது நமக்கு வரும். ஆனா நம்ம அதை ஜெயிக்கணும் அப்படின்னா, வாழ்வதின் மிகப்பெரிய மகிமை விழாமல் இருப்பது இல்லை, ஆனால் ஒவ்வொரு முறை விழும் பொழுதும் எழ வேண்டும் என்பதுதான் அதனுடைய தத்துவம். விழாம இருக்கிறதுங்கிறது ஒரு பெரிய நல்ல விஷயமே கிடையாது. கண்டிப்பா விழுந்து எழுந்தாதான் அதனுடைய வேல்யூ தெரியும். வேல்யூ தெரிஞ்ச ஒரு பொருள் நம்ம கிட்ட இருக்குன்னா, இன்னைக்கு நமக்கு தீபாவளி வரப்போகுது, நம்ம நினைச்ச மாதிரியான ஒரு எல்லா வகையான காஸ்டியூம்ஸும் நமக்கு கிடைச்சிடுச்சு அப்படின்னு சொன்னா அதுல ஒரு என்ன இருக்காது, சுவாரஸ்யமே இருக்காது இல்லையா? முதல்ல இருந்தே எனக்கு அப்பா எனக்கு இது வாங்கி தாங்க, இதுதான் வேணும், இந்த இயர் ட்ரெண்டிங் இதுதான் அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம், 6 மாசத்துல இருந்தே கேட்க ஆரம்பிச்சிருவோம் இல்லையா? இதுதான் எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நாங்க எல்லாரும் பேசி வச்சுட்டு இருக்கோம். அக்கேஷனா வெளியில போனா ஒரே மாதிரியான ட்ரெஸ் இருக்கணும், இதெல்லாம் இருக்கணும், இப்படிதான் ஸ்டிச் பண்ணணும், நிறைய எக்ஸ்பெக்டேஷனோட இருப்போம். ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷன் ஃபுல்ஃபில் ஆகிறதுக்கு we want to take some effort. that is என்னது,
எக்ஸ்பீரியன்ஸ். அதுதான் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், தெரியுமா? இது கிடைக்கணும்னா உடனே அப்ப போய் வாங்கி கொடுத்துட்டாருன்னா ஓகே, அவ்வளவுதான், அதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஆனா எல்லாருக்கும் எல்லா மாதிரியும் நடக்காது. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரியான லைஃப்ல இருக்கும். சோ இப்போ அந்த மாதிரி கேட்கும் பொழுது அது கேட்டு கேட்டு சரிப்பா சரிப்பா நான் வாங்கி தரேன்ப்பா, கொஞ்சம் கொஞ்சமா நான் செய்யறேன் அப்படின்னு அப்பா நம்மளையும் என்ன பண்ணுவாங்க, நம்மள டிஸ்கரேஜ் பண்ணாம ஓகேன்னு என்கரேஜ் பண்ணி அவருக்கு முடியும் போது கண்டிப்பா வாங்கி தந்துருவாரு. அப்ப கிடைக்கக்கூடிய சந்தோஷம் தான் உண்மையான லேர்னிங். அதை நம்ம ரொம்ப பத்திரமா பாதுகாப்போம் இல்லையா? சோ நம்ம இன்னைக்கு குவார்டர்லி எக்ஸாமினேஷன்ல 60 மார்க், அடுத்த ஹாஃப்லி எக்ஸாமினேஷன்ல 75 மார்க், அண்ட் தென் நான் வந்துட்டு ஒரு பப்ளிக் போகும்போது நான் தான் டாப்பர் அப்படிங்கும் போது அப்ப அதனுடைய வேல்யூ எனக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா நான் கொஞ்சம் கொஞ்சமா ட்ரை பண்ணி தான் நான் இந்த சக்சஸ கொண்டு வந்திருக்கேன். அப்படிங்கும்போது அந்த சக்சஸ ரொம்ப அற்புதமா நம்ம பாதுகாப்போம். அதுதான். சோ எந்த ஒரு குழந்தையா இருந்தாலும் சரி, எந்த ஒரு யங்ஸ்டர் எங்க போனாலுமே சின்ன சின்ன விஷயங்களுக்கும் நம்ம ஃபெடப் ஆகாம மீண்டும் மீண்டும் ட்ரை பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு தாட் வரணும். அந்த தாட் இருந்தாலே நாம் வாழ்க்கையில என்ன பண்ணிட்டோம், வின் பண்ணிட்டோம் அப்படிங்கறதுல எந்த ஒரு அர்த்தமும் இல்லை. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற எண்ண ஓட்டம் தான் நமக்கு வயதானாலும் வரும். அது பிசினஸ்லயே ஆகட்டும், ஃபேமிலில ஆகட்டும், எந்த ஒரு ப்ராப்ளம் வந்தாலும் அதுக்காக வருத்தப்படாம டேக் இட் ஈஸின்னு சொல்ல வரல. பட் அதை ஓகே அக்செப்ட் பண்ணிக்கிட்டு ஓவர் கிராஸ் பண்ணி நமக்கு கிடைச்ச லைஃப நம்ம இன்னும் அழகா எப்படி எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா கொண்டு போகணும் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு வரணும். நம்ம எல்லாருக்கும் பயனுள்ளதாக எல்லா செயல்களையும் செய்யணுங்கிற எண்ணம் வரணும். செய்யலாமாமா? ஓகே. இன்னைக்கு நம்ம பாக்குறது என்னது, மூட்டு ஜாயின்ஸ் அப்படின்னு சொன்னா மூட்டுகள் சொல்லியிருக்கோம். இது ரெண்டு போன்ஸ் மீட் பண்ணிக்கக்கூடிய இடம், இரண்டு தனித்தனியான எலும்புகள் சந்திக்கக்கூடிய இடங்களையே நம்ம என்ன சொல்றோம், மூட்டு அப்படின்னு சொல்றோம். சோ நம்ம உடம்புல நம்ம பாடியில நிறைய மூமெண்ட்ஸ் இருக்கு. ஆல்ரெடி இதை பத்தி நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் நம்ம பார்த்துட்டு டீட்டெயிலா போலாம். ஏன்னா நம்ம இப்போ நான் இப்ப சொல்றேன், உங்களுக்கு அந்த ஆன்சர் தெரிஞ்சிருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்கா உன்னுடைய ஹெட் நோட் ஆகும். எஸ் மேம் அப்படின்னு தலையாட்டுவீங்க. யாராவது கேக்குறாங்க சைலண்டா பதில் சொல்லணும் அப்படின்னா தலை அசைப்போம், கை அசைக்கிறோம், கடக்கிறோம். இப்படி பல வகையான மூமெண்ட்ஸ் நம்ம உடம்புல இருக்கு. அப்போ அதற்கு தகுந்தால் போல் நம்முடைய எலும்பினுடைய அமைப்புகளுக்கு என்ன பண்ணுது, ஒரு ஜாயிண்ட் அப்படிங்கிறது இருக்கு. சைக்கிள் பெடல் பண்றோம், ரோல் ஆகுது. சைக்கிள் பெடல் என்ன ஆகும், அழகா சுத்தும் இல்லையா, மேலும் கீழும் அந்த பெடல் நம்ம போகும்போதெல்லாம். அந்த மாதிரி ரொட்டேட் ஆகும் பொழுதுதான் வீல் என்ன ஆகுது, ரொட்டேட் ஆகுது. பிளெக்சிபிலிட்டி இருக்கு இல்லையா? அப்ப எந்த ஒரு இடத்துலயுமே நமக்கு அந்த பொருளாகப்பட்டது நகரணும் அப்படின்னு சொன்னா அதற்கு தகுந்த மாதிரியான ஒரு வளைந்து கொடுக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது இருக்கணும். அதுக்குதான் இந்த ஜாயிண்ட், அந்த ரெண்டு போனுமே நமக்கு கையை ரொட்டேட் பண்றதுக்கோ விரல் அசைப்பதற்கோ அல்லது எல்லா இடங்களிலும் இருக்கக்கூடிய அந்த அசைவுகளுக்கு தகுந்த மாதிரி மூட்டுகள் இருக்கு. அந்த 3 கைண்ட்ஸ் நம்ம என்ன பண்ணலாம், பிரிக்கலாம். அது பிக்ஸ்ட் ஜாயிண்ட், ஸ்லைட்லி மூவபிள், ஃப்ரீலி மூவபிள். பிக்ஸ்ட் ஜாயிண்ட் அப்படிங்கிறது நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஸ்கல் பார்ட் அப்படின்னு இருக்கோம் இல்லையா? எஸ், இதுதான் நமக்கு ஸ்கல்லு, மண்டையோட்டு பகுதி. ஏன்னா ரொம்ப முக்கியமான நம்ம உடலில் இருக்கக்கூடிய ஒரு பாகம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா இது அசையக்கூடாது. இது அசைந்தால் என்ன ஆகும், நமக்கு உள்ள இருக்கக்கூடிய மூளை பகுதி என்பது நமக்கு ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இன்னைக்கு ஹார்ட் ஆப்ரேஷன், ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி அப்படிங்கிறது கொஞ்சம் என்னது எளிது அப்படிங்கிற மாதிரி தான் டெக்னாலஜி டெவலப்மெண்ட் நமக்கு டெவலப் ஆயிட்டு இருக்கு. ஒரு 10-20 ஆண்டுகளுக்கு முன்னாடி அப்படின்னு சொன்னா ரொம்ப எல்லாருமே பயப்படுவோம். ஆனா இன்னைக்கு எந்த ஏஜா இருந்தாலுமே டாக்டர் என்ன பண்றாங்க, ரிஸ்க் எடுத்து அழகா அதெல்லாம் பண்றாங்க. ஆனா இந்த மூளை மாற்று அறுவை சிகிச்சை, இந்த மண்டையோட இதெல்லாம் வந்துட்டு அந்த அளவுக்கு நமக்கு வரல. ஏன்னா அப்போ நம்ம உடல்ல சைடு எஃபெக்ட் அப்படிங்கிறது நமக்கு வந்துடும். ஏன்னா இவங்கதான், இங்க இருக்கக்கூடிய நரம்பு பகுதி தான் நமக்கு உடல் முழுவதும் எல்லா வேலைகளையும் செய்வதற்கு உதவுவது. எல்லா ஆர்கன்ஸும் செயல்படணும் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய பிரெயின் அப்படிங்கிறது செயல்படணும் இல்லையா? பிரெயின் டெட் ஆயிடுச்சுன்னா அவ்வளவுதான், வேஸ்ட் இல்லையா? அது மாதிரியான சாவுகள், மூளை சாவு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரியான இறப்பில் இருக்கவங்கதான் அவங்களுடைய ஆர்கன்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்றாங்க, டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி வேற ஒரு யாரை
யாராவது ஒரு பேஷண்ட்டுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. இது நீங்க நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய இதுல எல்லாருமே அதற்கு தயாராகி கொடுக்குறாங்க. எந்த வயதினர் ஆனாலும், சின்ன வயசோ பெரிய வயசோ, மூப்ப கீழே அடிபடுறோம் சொன்னா இந்த இடத்துல அடிபட்டு அந்த இடம் டெட் ஆயிடுதுன்னு சொன்னா என்ன ஆச்சு? எஸ், அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரியான கண்டிஷன் இல்லையா? சோ அப்ப இங்க நமக்கு எப்படி இருக்கணும்? மிகப்பெரிய பாதுகாப்பு இருந்தால் மட்டுமே நம்முடைய லைஃப் பீரியடுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? பாதுகாப்பு தர முடியும். அதனாலதான் இங்க இருக்கக்கூடிய அந்த ஜாயிண்ட், எல்லா ஜாயிண்ட காட்டிலுமே 2 எலும்புக்கு நடுவுல இந்த இடத்துல என்ன ஆகாது? மூமெண்ட்ஸ் அப்படிங்கிறதே இருக்காது. மண்டையோட்டுக்கு நடுவுல இருக்கக்கூடிய எலும்புகள் எப்படி இருக்கும்? அத அசையாமல் பாதுகாக்கக்கூடிய அளவுலதான் இந்த ஜாயிண்ட் அப்படிங்கிறது இருக்கும். அண்ட் தென் கொஞ்சம் மூவ் ஆகணும் ஓரளவுக்கு நமக்கு ஏன்னா நம்ம பிளெக்சிபிலிட்டிங்கிறது தேவை அப்படிங்கிறது தான். First, permanent joint, that is fixed joint. Second one is slightly movable. கொஞ்சம் நகரணும்பா, ரொம்ப நகரக்கூடாது. ரொம்ப நகர்ந்தாலும் ஆபத்து. ஆனா கொஞ்சம் வளைஞ்சு கொடுத்து போகணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரியான வளைஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு ஜாயிண்ட் தான் இந்த ஸ்லைட்லி மூவபிள் ஜாயிண்ட். அதற்குண்டான எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா பிரஸ்ட் போன், ரிப்ஸ் இல்லையா? இந்த மாதிரி மூக்குல 2 எலும்புக்கு நடுவுல கொஞ்சம் ஒரு பகுதிகள் மட்டும் என்ன இருக்கும்? நமக்கு மூமெண்ட்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். சோ இதுதான் விலா எலும்புகள் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அந்த பகுதி இந்த ரிப்ஸ்ல எதோட ஜாயிண்ட் ஆயிருக்கு நமக்கு பாருங்க. பிரஸ்ட்ல இருந்து வந்து தொடரோட எதோட ஜாயிண்ட் ஆயிருக்கும்? நமக்கு வெர்டிபிரே சொல்லுவோம் இல்லையா? முதுகெலும்புள்ள எல்லா வகையான பிராணிகளுமே இந்த இடத்துல என்ன இருக்கு? நமக்கு இந்த ஸ்லைட்லி மூவபிள் ஜாயிண்ட் ஆக இருக்கக்கூடிய ரிப்ஸ் பார்ட் எக்ஸாம்பிள் அப்படிங்கிறது தான். இந்த ஸ்லைட்லி மூவபிளுக்கு இந்த ரிப்ஸ் பார்ட் கொஞ்சம் மூவ் ஆகும், அதிகமாக நமக்கு மூவ் ஆகாது. எதோட ஜாயிண்ட் ஆயிருக்கும்? நமக்கு நம்மளுடைய பேக் போனோட ஜாயிண்ட் ஆயிருக்கும். ஓகே, சோ திஸ் இஸ் த second joint. One is fixed joint, that is immovable joint. Example for the joint is skull. Second one is slightly movable joint. A little movement is present in this place. So இது 2 எலும்புக்கு நடுவுல கொஞ்சம் கொஞ்சம் மூவ்மெண்ட் நமக்கு இருக்கும். அதனாலதான் நம்ம விலா எலும்பு கொஞ்சம் நம்ம என்ன ஆகும்? நகரக்கூடிய தன்மையில இருக்கும். சரிங்களா? சோ and then third one is freely movable joint. நம்ம என்னெல்லாம் வளைஞ்சு கொடுக்குறோமோ, அதுவும் இப்பெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா எவ்வளவு எக்ஸசைஸ் எல்லாம் பண்றாங்க இல்லையா? அந்த எக்ஸசைஸ் எல்லாம் பார்த்தா சின்ன சின்ன குழந்தைகள் தன்னுடைய உடலை அவ்வளோ அழகா வந்துட்டு மூவ் பண்றாங்க. எப்படிதான் அவங்க உடம்பு அதுக்கு பிளெக்சிபிளா இருக்குங்கிற மாதிரி ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயமா தான் இருக்கு. சோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம உடல்ல இருக்கக்கூடிய இந்த ஜாயிண்ட் எல்லாமே என்ன பண்ணுது? ஹெல்ப் பண்ணுது. எஸ், வாட் ஆர் த எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் ஃப்ரீலி மூவபிள் ஜாயிண்ட்ஸ் ஆர் ball and socket, hinge, pivot, condyloid, gliding and saddle. So these are all the example for மூவபிள் ஜாயிண்ட். நன்கு நகரக்கூடிய ஒரு என்னது மூட்டுகள் அப்படிங்கிறதுக்கு தான் பந்து கிண்ண மூட்டு, கீழ் மூட்டு அல்லது சுழல் அச்சு, முண்டரையா மூட்டு, சேன மூட்டு, வழுக்கு மூட்டு. இது எல்லாமே தமிழ்ல டேர்ம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பாக்குறோம்? பால் அண்ட் சாக்கெட். பால் அண்ட் சாக்கெட் அப்படிங்கிறது எந்தெந்த பிளேஸ்ல இருக்குன்னா ஷோல்டர் அண்ட் ஹிப் பார்ட். நம்முடைய கையை என்ன பண்றோம்? எப்படி வேணா லெஃப்ட் அண்ட் ரைட் அழகா நம்ம வார்ம் அப் அப்படின்னாலே எந்த ஒரு எக்ஸசைஸுக்குமே என்ன பண்ணுவாங்க? கைய ரொட்டேட் பண்ண சொல்லுவாங்க. ரொட்டேஷன் அப்படின்னு சொன்னா நமக்கு அந்த இடத்துல ஃபுல் ரொட்டேஷன், ஹாஃப் ரொட்டேஷன், இந்த மாதிரி பல வகையான ரொட்டேஷன்ஸ் இருக்கும் இல்லையா? சோ அந்த மாதிரியான ஜாயிண்ட் நமக்கு நீட்டா வரணும் அப்படின்னு சொன்னா இப்படிதான் இருக்கணும். பால் அண்ட் சாக்கெட். சோ இந்த ஷோல்டர்ல இருக்கக்கூடியது அண்ட் தென் இடுப்பு பகுதியிலையும் நம்முடைய ஹிப்லையும் இந்த சாக்கெட் தான் இருக்கும். இந்த சாக்கெட் நமக்கு எளிதாக அந்த பகுதியை நமக்கு எப்படி பந்தாகப்பட்டது ரொட்டேட் ஆகுதோ அது போல இந்த 2 ஜாயிண்ட்டுமே அந்த இடத்த அழகா ரொட்டேட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ண மாதிரி அந்த எலும்புகளை கரெக்டா என்ன பண்ணிருக்கோம்? ஃபுல்லா ஜாயின் பண்ணி வச்சிருக்கும். சோ தலைப்பகுதி அதுக்கு அருகில இருக்கக்கூடிய ஒரு என்னது சின்ன பவுல் மாதிரியான பிளேஸ்ல அழகா அது பிக்ஸ் ஆயிருக்கும். சோ இது எத்தனை டைரக்ஷன்ல, சோ எந்தெந்த எல்லாம் இப்ப வரக்கூடிய ஜாயின்ஸ் எல்லாமே எத்தனை டைரக்ஷன்ல, எந்தெந்த டைரக்ஷன் அப்படிங்கறதையும் நம்ம என்ன பண்ணிக்கணும்? லேர்ன் பண்ணிக்கணும். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் ஒன், மூவ்மெண்ட் கேன் அக்கர் இன் 3 பிளேன்ஸ். 3 திசைகளில் நடக்கக்கூடிய ஒரு
மூமெண்ட் அப்படிங்கிறது தான் இந்த மூமெண்ட். த ஜாயிண்ட் அலவுஸ் டு கிரேட்டஸ்ட் ரேஞ்ச், ரொம்ப அதிகமாக நம்மளால சுழல வைக்கக்கூடியது. அதுவும் ஒரு இதுல இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் பாயிண்ட். ஓகே, பால் அண்ட் சாக்கெட் அப்படிங்கிற அந்த ஜாயிண்ட் தான் நமக்கு அதிகமாக நம்ம உடம்புல என்ன பண்ணுது, மூமெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு பகுதி. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், freely movable joint la example is ball and socket. It is present in shoulder and hip part of our body. So ball shaped head and bone, and then எந்த இடத்துல நமக்கு ஒரு சாக்கெட் மாதிரி இந்த இடத்துல பவுல் இருக்கும். அதுல கரெக்டா என்ன அவங்க பிக்ஸ் ஆயிருக்கிறதுனாலதான் அட்ஜஸ்டபிளா இருக்கு. அந்த அட்ஜஸ்டபிள்ல தான் நம்மளால என்ன பண்ண முடியுது, அவ்வளவு தூரம் நம்மளால மூவ் பண்ண முடியுது. ஓகே, அண்ட் செகண்ட் ஒன் இஸ் ஹிப் ஜாயிண்ட். ஹிஞ்ச் அப்படிங்கிறது இது எந்தெந்த பிளேஸ்ல இருக்குன்னா எல்போ அண்ட் நீ ஆங்கிள், 3 பார்ட்ல இந்த கீழ் மூட்டு அப்படின்னு சொல்லக்கூடியது சிலிண்டரிக்கல். அந்த இடத்துல எப்படி இருக்கும், நமக்கு உருளை வடிவ எலும்பு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு குழியில, சரிங்களா. சோ முட்டி பகுதி அப்படிங்கிறது நமக்கே தெரியும் இல்லையா. முட்டியில என்ன ஆகும், நம்ம தொட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அந்த எலும்பு எப்படி நமக்கு இருக்கும், இந்த மாதிரி 2 பகுதியில கரெக்டா ரொட்டேட் ஆற மாதிரி இருக்கு பாத்தீங்களா. இது தொடை பகுதியும் கீழே இருக்கக்கூடிய கணுக்கால் பகுதியையும் நமக்கு இணைக்கக்கூடிய அளவுல பாருங்க இந்த மாதிரி ரொட்டேஷன் கொடுக்கிற மாதிரி. சிலிண்டிக்கல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஒன் போன் ஆர்டிகுலேட்ஸ் வித் த்ரூ ஷேப்டு நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அட்ஜஸ்டபிள் போன் அப்படின்னு சொல்லலாம். அட்ஜசன்ட் அப்படின்னாலே வளைந்து கொடுக்கக்கூடியது. உருளை வடிவ எலும்பு அமைப்பு பக்கத்துல இருக்கக்கூடிய இடத்துல குழிவான பகுதியில கரெக்டா பிக்ஸ் ஆகி என்ன ஆகும், நமக்கு 2 பகுதியையும் மூவ் பண்ணக்கூடிய அந்த ஒரு பார்ட் தான் இந்த செகண்ட் நமக்கு ஜாயிண்டா இருக்கக்கூடிய ஹிஞ்ச் ஜாயிண்ட். ஏன்னா கை அப்படிங்கிறதும் எப்படி இருக்கு, முழங்கை கையினுடைய மேல் பகுதி அண்ட் கீழ்ப்பகுதி 2யும் இணைக்கக்கூடியது. எல் ஷேப்ல இருக்கலாம், எப்படி வேணா நீட்டி எழுதலாம், நம்ம வளைக்கலாம். நம்ம எந்த ஒரு கேம் அல்லது வேலை செஞ்சாலும் அதற்கு தகுந்த மாதிரி பிளெக்சிபிளா நமக்கு இருக்கக்கூடிய பார்ட் தான் எல்போ, நீ அண்ட் தென் ஆங்கிள், 3மே இல்லையா. அதுக்கு அங்க இருக்கக்கூடிய ஜாயிண்ட் தான் நம்ம ஹிஞ்ச் ஜாயிண்ட். இதுல நம்ம கிறிஸ்டின் அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றோம் அப்படின்னு சொன்னா ஹிஞ்ச் ஜாயிண்ட் எந்த பிளேஸ்ல இருக்கு கேட்கலாம், அல்லது பிளேஸ கொடுத்துட்டு ஜாயின் கேட்கலாம். அண்ட் தென் இது எத்தனை பிளேன்ல ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். இது எந்த டைரக்ஷன்னா ஒரே ஒரு திசையில மட்டும்தான் நகரக்கூடியது. வளைக்கவும் நேராக்கவும் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், இதனால செய்ய முடியும். பால் அண்ட் சாக்கெட்னா 3 டைரக்ஷன், தட் இஸ் கிரேட்டஸ்ட் ஹையஸ்ட் அப்படின்னு சொன்னோம். ஆனா இதுல நீட்டி மடக்க மட்டும்தான் நமக்கு ஹெல்ப் பண்ணும். சோ ஒரே ஒரு பிளேன் மூவ்மெண்ட் இஸ் restricted in one plane only. This joint allows bending and straightening. So அந்த பார்ட்டை பெண்ட் பண்ணவும் முடியும் and then straight பண்ணவும் முடியும். So இதுல டிஃபரண்ட் நமக்கு ஆங்கிள் நம்ம என்ன பண்ணலாம், எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் கொஸ்டின்ஸ். இந்த கொஸ்டின்ஸ் இந்த பார்ட் அப்படிங்கிறது நம்முடைய உடலை பத்தி நாம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னா அது இப்ப மட்டும் ஹெல்ப் ஆகாது. எந்த ஒரு வகுப்புக்கு போனாலும் அல்லது காமன் எக்ஸாம்லாம் எழுதுறோம்னாலும் அப்பயும் நமக்கு என்ன ஆகும், ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய முக்கியமான டாபிக் தான் இது. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் பைவோட். பைவோட் அப்படின்னு சொல்லக்கூடியது எந்த பார்ட்ல இருக்குன்னா ஸ்பைன் பார்ட். ஸ்பைன்ல நமக்கு ஆக்சில் ஜாயிண்ட் அட் த டாப், முள்ளெலும்பு சுழல் இருக்கக்கூடியது, சரிங்களா. சுழலச்சு மூட்டு ஏன்னா முக்கியமான பகுதி இல்லையா. rounded or pointed structure of one bone is articulates with the ring shaped structure. So pivot joint அப்படின்னு சொல்லக்கூடியது ஸ்பைன் அப்படிங்கிறதே நமக்கு முக்கியமான ஒரு பகுதி இல்லைங்களா. சோ அந்த முக்கியமான பகுதியில எந்த பகுதியில இருக்கு, உருண்டை அல்லது கூர்மையான ஒரு எலும்பு வளைய மாதிரியான ஒரு முள்ளோட எப்படி இருக்கும், இந்த இடத்துல ஜாயிண்ட் ஆயிருக்கு. 2 எலும்புகளை இணைக்கக்கூடியதுதான். 2 bones are meet one point, that is known as joint. This is joint description, is it? So இந்த இடத்துல pivot joint அப்படின்னு சொல்லக்கூடியது எந்த பார்ட்ல சொல்லியிருக்கோம், ஸ்பைன். ஸ்பைன் is important part
to meet head part and then body part. கழுத்து பகுதியை தலையோடு நமக்கு முழுவதுமாக இணைக்கும் இல்லையா? இப்போ இந்த இடத்துல நமக்கு தலைப்பகுதியிலிருந்து இந்த கழுத்திலிருந்து இணைஞ்சு என்ன ஆகும், நம்முடைய இடுப்பு பகுதி வரைக்குமே அந்த முள்ளெலும்பு தொடர் அப்படிங்கிறது வரும் இல்லைங்களா? சோ அப்போ அந்த இடத்துல எப்படி இருக்கணும், நமக்கு ஸ்ட்ராங்கா இருக்கணும். அந்த எலும்பாகப்பட்டது நமக்கு முக்கியமா இந்த இடத்துல கரெக்டா பர்ஃபெக்டா பிக்ஸ் ஆனா மட்டும்தான் என்ன ஆகும், நமக்கு தலைப்பகுதியும் ஸ்ட்ராங்கா இருக்கும், கீழே இருக்கக்கூடிய உடல் பகுதியும் இல்லையா? சோ the movement is restricted in one plane only. அப்போ இந்த இடத்துல நமக்கு ஒரு திசையில மட்டும்தான் இதனுடைய மூவ்மெண்ட் அப்படிங்கிறது இருக்கும். அது எப்படி இருக்கு, நீளமான அச்சை சுழல்வதற்காக. சோ அது என்ன சொல்லியிருக்காங்க, ஆக்சிஸ் ஜாயிண்ட் அட் த டாப். ஆக்சிஸ் அப்படின்னாலே என்னது, நமக்கு ஆக்சிஸ்ங்கிறது நம்ம மேக்ஸ் எல்லாம் படிச்சிருப்போம், சுத்தி வரக்கூடிய வளையம் அப்படிங்கிற மாதிரியானது இல்லையா? அதுதான் முளை அச்சு அல்லது சுழல் அச்சு மூட்டுன்னு தமிழ்ல சொல்லுவோம். உருண்டையாக கூர்மையாக இருக்கக்கூடிய எலும்பு, இது வளையமான ஒரு எலும்போட என்ன ஆயிருக்கு, நமக்கு இணைஞ்சிருக்கு. இந்த கூர்மையான எலும்பு இதோட இணைந்து இருக்கக்கூடிய பகுதி. So this is the third joint, for example, for freely movable joint, that is pivot joint. Spine partல இருக்கக்கூடியது ஒரே ஒரு டைரக்ஷன்ல மட்டுமே நமக்கு நகரக்கூடிய ஒரு பகுதி அப்படிங்கிறது தான். ஓகே, and then and next one is condyloid. Condyloid அப்படிங்கிறது எந்த பார்ட், ரிஸ்ட்ல இருக்கக்கூடியது, கையினுடைய மணிக்கட்டு பகுதி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இந்த பகுதியில இருக்கிறது தான் இதுவும் என்ன பண்ணுது, நமக்கு ஃபர்ஸ்ட் பார்த்த பால் அண்ட் சாக்கெட் பார்த்தோம் இல்லையா? சோ சிமிலர் டு பால் அண்ட் சாக்கெட் ஜாயிண்ட் பட் வித் flatter articulating surface. நமக்கு கைப்பகுதி அப்படிங்கிறது எப்படி இருக்கு, தட்டையாக இருக்கு இல்லையா? பந்து கிண்ண மூட்டு மாதிரியே இருந்தாலும் நமக்கு பந்து கிண்ண மூட்டு மேல இருக்கிறது எப்படி இருக்கு, ரவுண்டா இருக்கு இல்லையா? ஆனா கைப்பகுதி ரவுண்டா இல்ல, நமக்கு பிளாட்டா இருந்து அந்த இடத்துல என்ன ஆகுது, நமக்கு சரியான ரொட்டேஷன், நமக்கு பிங்கர்ஸ் மட்டுமே ரொட்டேஷன் ஆஃப் ரிஸ்ட், கையினுடைய மணிக்கட்டு பகுதியை நாம் சுழல்வதற்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய பார்ட் தான் இந்த காண்டிலாய்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ரிஸ்ட் பார்ட்ல இருக்கக்கூடிய போன். ஓகே, இதுதான் காண்டிலாய்ட் ஜாயின்ஸ். நம்ம கைப்பகுதியில் நம்முடைய விரல்களை சரியாக அசைப்பதற்கு. சிமிலர் டு பால் அண்ட் சாக்கெட் ஜாயிண்ட் பட் மச் flatter articulating surfaces forming a much shallower point. அந்த இடத்துல என்னது, ஆழமான ஒரு பகுதியில நமக்கு அது ஜாயிண்ட் ஆகி என்ன பண்ணுது, ஒவ்வொரு இடத்துலயுமே சரியான ஒரு ரொட்டேஷன், விரல்களை நீட்டி மடக்குவதற்கு, இதுக்கு எல்லாமே. சோ இதுதான் இதற்கு உண்டான எக்ஸாம்பிள், மெட்டா கார்பலன் ஜாயின்ஸ் அண்ட் தென் மெட்டா சோஃபலெஞ்சியல் ஜாயிண்ட் அப்படிங்கிறது. சோ இந்த காண்டிலாய்ட் ஜாயிண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது ரெண்டு டைரக்ஷன்ல நம்ம கிடக்கும். சோ இப்ப ஒரே ஒரு டைரக்ஷன் தான் நம்ம பார்த்த செகண்ட் ஹிஞ்ச், பைவோட் அண்ட் மீதி 2 and 3. First one is ball and socket, that is greatest. அதற்கு அடுத்ததா இருக்கக்கூடியதுதான் இந்த காண்டிலாய்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. மூவ்மெண்ட் கேன் அக்கர் இன் 2 planes, so this joint allows to second greatest range of joint. இரண்டு டைரக்ஷன்ல மூவ் பண்றதுனால இது இரண்டாவதாக நன்கு அசையக்கூடிய தன்மையில் இருக்கக்கூடிய ஒரு மூட்டு அப்படிங்கிறதுக்கு இது எக்ஸாம்பிள்ஸ். ஓகே, சோ 4 types of joints அப்படிங்கிறது பார்த்திருக்கோம். ஜென்ரலா இருக்கக்கூடிய பார்ட் இதுதான் நம்முடைய உடல்ல. ஒவ்வொன்றையும் பாருங்க எந்த மாதிரியான என்னென்ன ஜாயின்ஸ் இருக்கு அப்படிங்கிறது நம்ம பார்க்கறது. ஓகே, I'll show it. சோ இதுக்கு அடுத்தது இது ரிலேட்டடா நம்ம ஒரு சின்ன சிமுலேஷன், நம்ம ஒரு ஆக்டிவிட்டி பார்ப்போம். நம்ம பார்த்த ஜாயின்ஸ் எல்லாமே எந்தெந்த இடத்துல இருக்கு, என்னென்ன ஜாயின்ஸ் எல்லாம் இப்ப பார்த்திருக்கோம். இப்ப 4 ஜாயின்ஸ் அப்படிங்கறத நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா? அந்த 4 ஜாயின்ஸ்ல எந்தெந்த பார்ட்ல நம்ம உடம்புல இருக்கு அப்படிங்கறது பார்க்கலாமா? ஹிஞ்ச்,
gliding, condyloid, ball and socket, pivot and saddle. So ஒவ்வொன்றுமே எந்தெந்த பார்ட் இப்போ நம்ம 4 லேர்ன் பண்ணிருக்கோம் இல்லையா, அதை வச்சு நம்ம யூஸ் பண்ணி இதை இப்ப கம்ப்ளீட் பண்ணலாமா, எந்தெந்த இடத்துல என்னென்ன ஜாயிண்ட் நமக்கு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் பால் அண்ட் சாக்கெட். பால் அண்ட் சாக்கெட் அப்படிங்கிறது எங்க பார்த்தோம்? எஸ், ஷோல்டர் பார்ட் இல்லையா, அங்கதான் நமக்கு இந்த பால் அண்ட் சாக்கெட் அப்படிங்கிற ஜாயிண்ட் பார்த்தோம். ஓகே, அண்ட் தென் காண்டிலாய்டு. காண்டிலாய்டு ஜாயிண்ட் அப்படிங்கிறது எங்க இருக்கு? எஸ், நம்முடைய மணிக்கட்டு பகுதியில இருக்கிறது தான் இந்த காண்டிலாய்டு அப்படிங்கிற ஜாயிண்ட். அண்ட் தென் அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் சாடல். சாடல் பார்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது எந்த பகுதியில இருக்கக்கூடியது? நமக்கு இந்த இடத்துல கையில இருக்கக்கூடிய பாட்டு தான் சாடல் ஜாயிண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதி. சோ பால் அண்ட் சாக்கெட் இஸ் ஷோல்டர் பார்ட், இந்த கையில. காண்டிலாய்டுங்கிறது மணிக்கட்டு பகுதியில இருக்கக்கூடியது, சாடல் அப்படிங்கிறது இந்த இடத்துல நமக்கு இருக்கும். ஓகே, பைவோட் ஜாயிண்ட். பைவோட் ஜாயிண்ட் அப்படிங்கிறது எங்க பார்த்தோம் நம்ம? எஸ், ஸ்பைன்ல ஜாயிண்ட் ஆறது இல்லையா. சோ ஸ்பைன் பார்ட்ல ஜாயிண்ட் ஆறதுதான் இந்த பைவோட் ஜாயிண்ட். முதுகெலும்பு அந்த முதுகெலும்பு தொடர்ல தான் இங்க இருக்கக்கூடிய பார்ட் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. And then hinge joint. Hinge joint எந்த பார்ட்ல நம்ம எக்ஸாம்பிளா பார்த்தோம்? elbow, knee and then ankle. So அப்ப hinge joint அப்படிங்கிறது எந்த பார்ட்ல இருக்கணும்? elbow part. எஸ், கையினுடைய இந்த மடக்கக்கூடிய பகுதியில இருக்கிறது தான் இந்த hinge joint. And one more joint is gliding part. That is gliding joint is நமக்கு கிளைடிங் அப்படிங்கிறது ஸ்பைன்ல இருக்கக்கூடிய பகுதி. ஓகேங்களா. சோ இப்போ இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பா இங்க பாருங்க, இந்த பகுதியில தான் கிளைடிங் ஜாயிண்ட் அப்படிங்கிறது பிட்வீன் த போனி ப்ராசஸ் ஆஃப் வெர்டிபிரேட். சோ இந்த பகுதியில இருக்கிறது தான் பிளாட்டா இருக்கக்கூடிய அந்த பகுதியில இருக்கிறது தான் கிளைடிங் அப்படின்னு சொல்லக்கூடியது. கிட்டத்தட்ட தட்டையாக ஒரே மாதிரியான பரப்புல இருக்கிறது இந்த கிளைடிங் ஜாயிண்ட். ஓகே, சோ இது கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். நம்ம இன்னைக்கு பார்த்த பார்ட்ல இருந்து வந்ததுதான் இந்த ஜாயிண்ட் பார்ட். சோ இட் இஸ் வெரி யூஸ்ஃபுல் டு யூ. நம்ம படிச்ச இந்த 4 மீதி ரிமைனிங்கும் நம்ம இப்ப பார்க்கலாம். சோ எந்தெந்த ஜாயிண்ட் எந்தெந்த பார்ட்ல இருக்கும் அப்படிங்கறத நம்மளால என்ன பண்ண முடிஞ்சது? கரெக்டா ரீகால் பண்ணி ஜாயின் பண்ண முடிஞ்சது. நீங்க எல்லாமும் இதே மாதிரியே கண்டிப்பா இத கரெக்டா நீங்க என்ன பண்ணிருப்பீங்க? ஃபுல்லும் நீங்களே என்ன பண்ணிருக்கலாம், இமேஜினேஷன்ல இதுதான் அப்படின்னு அதுக்கு ஆன்சர் பண்ணிருந்தீங்க அப்படின்னு சொன்னா குட். ஓகே, சோ தீஸ் ஆர் ஆல் த ரைட் பாயிண்ட் ஆஃப் தட். சோ திஸ் இஸ் pivot joint, this is ball and socket, condyloid, gliding joint, saddle and then hinge joint. ஓகே, சோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ரிமைனிங் பார்ட். எஸ், ரிமைனிங் என்ன இருக்கு? கிளைடிங் அண்ட் சாடல். சோ கிளைடிங் அப்படிங்கிறது என்ன சொல்லியிருக்கோம்? இத தமிழ்ல வழுக்கு அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா. முள்ளெலும்புகள் இருக்கிறது கிட்டத்தட்ட இதுவும் எப்படி இருக்கும்? நமக்கு தட்டையாக இருக்கக்கூடிய பகுதியில. நம்ம எந்த பார்ட்ல பார்த்தோம்? இத கால் பகுதியில இல்லைங்களா. சர்ஃபேஸ் எப்படி இருக்கும்? நமக்கு பிளாட் சர்ஃபேஸா இருக்கக்கூடிய பகுதி. கால் பகுதி எப்படி இருக்கும்? நமக்கு எல்லாருக்குமே பிளாட்டா தான் இருக்கும் இல்லையா. சோ கிளைடிங் allows the movement in 3 planes but it is severely limited. இப்போ 3 part அப்படின்னு சொன்னா நமக்கு 3 plane ball and socket is easily movable for all directions. எல்லா இடத்துலயுமே ரொம்ப எளிதா நகரக்கூடியது. ஆனா மூன்று திசைகளில் நகரக்கூடியதுதான் இந்த கிளைடிங். பட் சிவியர்லி நமக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். இது எத்தனை திசையில நகரக்கூடியது? நமக்கு 3 பிளேன், 3 திசையில நமக்கு நம்மளால என்ன பண்ண முடியும்? மூவ் பண்ண முடியும். ஆனா ரொம்ப லிமிட்டடா தான் நம்மளால இத மூவ் பண்ண முடியும். ஃபுல்லா நம்மளால என்ன பண்ண முடியாது? அதை ரொட்டேட் பண்ண முடியாது. அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் சாடல் பார்ட். நெக்ஸ்ட் ஜாயிண்ட் சாடல். எந்தெந்த இடத்துலாம் இருக்கும்? நமக்கு தம் பார்ட், கட்டை விரல், ஷோல்டர் அண்ட் இன்னர் இயர். இந்த 3 பகுதி
பகுதியிலையுமே இந்த ஜாயிண்ட் அப்படிங்கிறது இருக்கும். சாடல் அப்படிங்கிறது தமிழ்ல சேனை மூட்டு அப்படின்னு சொல்லுவோம். தம் பார்ட் நமக்கு கட்டை விரல் பகுதியில இருக்கும். தம் ஃபிங்கர் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, கட்டை விரல் பகுதி. அண்ட் தென் ஷோல்டர் நம்மளுடைய தோள்பட்டை பகுதியில இருக்கக்கூடியது. அண்ட் தென் உள்ள காதினுடைய உள்பகுதியில இருக்கக்கூடியது. இன்னர் இயர் காதினுடைய உள்பகுதியில இருக்கிற ஒரு ஜாயிண்ட் தான் சாடல் பார்ட்டஸ். சோ ஒன் பார்ட்டஸ் என்ன ஷேப்ல இருக்கும் அப்படின்னு சொன்னா கான்கேவ் கான்வெக்ஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா, இது கான்கேவ் டர்ன்ட் அண்ட் இன்வர்ட் பார்ட். சோ உள்பகுதியில நமக்கு வளைந்த மாதிரி இருக்கக்கூடியது இது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா, அது நமக்கு உள்நோக்கி திரும்பி இருக்கிறதுனால அது ஒரு போர்ஷன்ல நம்மளால என்ன பண்ண முடியும், ரன் பண்ற மாதிரி இருக்கும். ஒன் end is look like a saddle, the other end is convex, turned and outward. நம்ம என்னது ரைட் பண்ற மாதிரி இருக்கும், ஏதோ ஒண்ணுல நம்ம பண்ற மாதிரியானது அந்த மாதிரியாக நமக்கு இருக்கிறதுனாலதான் இதை என்ன சொல்லியிருக்கோம், சாடல். ஐ ஷோ த பிக்சர் டு யூ. சோ இது எங்கெல்லாம் நமக்கு எக்ஸ்ட்ரா இருக்கும்னா உள்பக்கத்துல நம்மளால என்ன பண்ண முடியும், ஃபிளெக்ஷன் அண்ட் தென் எக்ஸ்டென்ஷன் அண்ட் அப்டக்ஷன் அண்ட் தென் அடக்ஷன் மூவ்மெண்ட், நெகிழ்ந்து அண்ட் தென் அதை எக்ஸ்டெண்ட் பண்றது அண்ட் தென் மூவ் பண்ணக்கூடியது, சேர்க்கிறது, பல வகையான செயல்களை செய்யக்கூடிய பார்ட் தான் இந்த சாடல் ஜாயிண்ட். சோ கட்டை விரல்ல நமக்கு எப்படியெல்லாம் நம்மளால வளைஞ்சு கொடுக்க முடியுது இல்லையா, பிளெக்சிபிளா இருக்க முடியும், எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும், மடக்க முடியுது, நீட்ட முடியுது, அண்ட் தென் அதே போல கடத்துறது, சேர்க்கிறது, இந்த எல்லா வேலைகளையுமே செய்வதற்காக தான் நமக்கு என்ன இருக்கு, உள்நோக்கி திரும்பி இருக்க மாதிரி இருக்கும், ஒரு பகுதி பகுதி வெளிப்புறம் இருக்கிற மாதிரி இருக்கு. சோ அப்ப இதுல நம்ம பார்க்கும் பொழுது ஏதோ ஒரு இடத்துல நம்மளால ரைட் பண்ற மாதிரியான ஒரு தாட் நமக்கு வருது. அதனாலதான் இதுக்கு சேன மூட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, சோ தீஸ் ஆர் ஆல் த டிஃபரண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஜாயின்ஸ் ஃபார் ஃப்ரீலி மூவபிள். நமக்கு நன்கு நகரக்கூடிய தன்மையில் இருக்கக்கூடிய மூட்டுகள் எல்லாம் தான் இது ஃபுல்லுமே. சரிங்களா? And then one more important part is synovial joint. Synovial joint அப்படின்னு சொல்றதுதான் synovial மூட்டுன்னு சொல்லுவோம். இந்த synovial மூட்டு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பார்ட். ரெண்டு போனுக்கு நடுவுல இருக்கக்கூடிய ஒரு குருத்தெலும்புகள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, எலும்புகள்லயே நமக்கு ஜாயின் பண்ணக்கூடிய பார்ட். The synovial joint is a joint which makes a connection between two போன்ஸ். சோ கார்டிலேஜ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதற்கு ஒரு ஃப்ளூயிடால என்ன இருக்கும், ஜாயிண்ட் ஆயிருக்கும். அந்த மாதிரியான ஒரு ஜாயிண்ட் தான் சினோவியல் ஜாயிண்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். சினோவியல் ஜாயிண்ட்னாலே ரெண்டு போனை நமக்கு ஜாயின் பண்ணக்கூடிய பார்ட் தான். எஸ்பெஷலி சினோவியல் ஜாயிண்ட்டுக்கு நமக்கு பாட்டுக்கு நடுவுல என்ன இருக்குன்னு சொல்லியிருக்கோம், ஒரு வகையான திரவம் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஒரு லிக்விட் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பகுதியாகப்பட்டது இதை இணைப்பதற்கு நமக்கு இருக்கும். சோ அது ஒரு என்னது, அந்த இடத்துல நமக்கு ஈஸி மூவ்மெண்ட், இந்த இடத்துலதான் இந்த ஃப்ளூயிட் அப்படிங்கிறது இருக்கும். சோ அந்த ஃப்ளூயிட்லயே இது நகரக்கூடிய ஒரு தன்மையோட இருக்கும். சினோவியல் ஃப்ளூயிட் அப்படிங்கறது அந்த உள்ள இந்த ரெண்டு பக்கமுமே இந்த நமக்கு ஜாயிண்டா இருக்கக்கூடியது. இதுதான் சினோவியல் ஜாயிண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய சினோவியல் மூட்டு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த மூட்டு அப்படிங்கிறது இந்த நம்ம ஆர்த்ரோசிஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, நிறைய பேருக்கு அந்த மூட்டு வலி வரும் டியூ டு ஏஜ். சோ அந்த இந்த இடத்துல அந்த ஃப்ளூயிட் வந்து கம்மியாறதுனாலதான் அந்த ஜாயிண்ட் வந்து என்ன ஆகாது, பிளெக்சிபிளா நம்மளால நடக்க முடியாததுனால டக்குன்னு ஸ்டெப் அப் பண்ண முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. படி ஏறி எல்லாம் இறங்க முடியலன்னு சொல்லுவாங்க இல்லையா. சோ இந்த ரெண்டு எலும்புக்கு நடுவுல இருக்கக்கூடிய ஒரு சின்ன குருத்தெலும்பால அங்க ஒரு ஃப்ளூயிடால என்ன ஆயிருக்கும், ஜாயிண்ட் ஆயிருக்கும். டயார்த்ரோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது எலும்புக்கு நடுவுல இருக்கக்கூடிய ரொம்ப நமக்கு பிளெக்சிபிளா நெகிழ்வு தன்மையோட இருக்கக்கூடியதுதான். டைரக்டா ஜாயிண்ட் ஆயிருக்காது. ஏன்னா இந்த ஒரு ஸ்பெஷலான ஒரு நேச்சர் இந்த ஃப்ளூயிட்
என்ன இருக்கும், நமக்கு நகரக்கூடிய தன்மையில இருக்கும். சோ இதுக்குன்னு என்னென்ன ஸ்பெஷல் இருக்கு அப்படின்னு பார்த்தா, அதனுடைய தன்மைகள் அப்படின்னு நம்ம பாக்குறோம்னு சொன்னா, எந்தெந்த பார்ட்ல லெகமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, தசை நார்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன்னு சினோவியல் ஃப்ளூயிட், சினோவியல் திரவம். அண்ட் தென் குருத்தெலும்பு மூட்டு அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா. சோ அந்த பகுதி மூட்டினுடைய கேப்சியூல். சோ இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் 4 பகுதி, 4 பார்ட்டா இதனுடைய அமைப்பு மற்றும் செயல்பாடு அப்படிங்கிறது இருக்கு. சரியா? சோ இதுலதான் நம்ம இந்த சினோவியல் அப்படிங்கிறது, இதை இன்னும் டீட்டெயிலா திருப்பி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். Now I am going to recall what are the details today we learned. Yes, joint அப்படின்னா என்னங்கிறது நம்ம பார்த்தோம். 3 types of joint அப்படிங்கிறது என்னென்ன, that is fixed joint, slightly movable, movable பார்த்தோம். மூவபிள் இருக்கக்கூடிய நமக்கு 6 kinds of joints என்னென்ன, எந்தெந்த பார்ட்ல இருக்கு, அதனுடைய ஃபங்க்ஷன்ஸ் என்ன, எத்தனை டைரக்ஷன்ல அது மூவ் ஆகிறது அப்படின்னும் நம்ம லேர்ன் பண்ணிடணும். அண்ட் தென் சினோவியல் ஜாயிண்ட்னா என்ன, அதனுடைய ஸ்பெஷல் என்ன. ஸோ இந்த இது நமக்கு தெரியும். சோ இதுல நமக்கு மூட்டு தேய்மானம்லாம் சொல்லுவோம் இல்லையா, இது நமக்கு என்னன்னு கேட்டா, இந்த கார்டிலேஜ் குருத்தெலும்பினுடைய ஒரு உராய்வுனாலதான் நமக்கு அந்த தேய்மானம் அப்படிங்கறதெல்லாம் வரும். மோர் ஓவர் இந்த சினோவியல் ஃப்ளூயிட் இல்லாம இருக்கிறதுனாலையும் நமக்கு என்ன ஆகும், அங்க நமக்கு நகர்த்தும் போது காலை நீட்டி மடக்கி அந்த மாதிரி கீழே உட்கார்ந்து எழுந்திருக்கும் போது படியில எல்லாம் நமக்கு பெயின் வருது இல்லையா. இங்க இருக்கக்கூடிய இந்த சினோவியல் ஃப்ளூயிட் வந்து என்ன ஆகும், நமக்கு குறைஞ்சிடும். அந்த மாதிரி குறையும் போதுதான் அந்த மூவ்மெண்ட்ல வரக்கூடிய பெயின் அப்படிங்கறத நம்ம என்ன பண்றோம், ஃபீல் பண்றோம். சரியா? அண்ட் தென் மூட்டு அப்படின்னு சொன்னாலே 2 எலும்புகள் ஜாயின் பண்ணக்கூடியது அப்படின்னு சொல்றோம். அதே போலவே நமக்கு லெகமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம். லெகமெண்ட்ஸ் அப்படின்னா தசை நார்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். லெகமெண்ட்ஸ் அப்படின்னா தசை நார்கள்னா அந்த திசுக்களை நமக்கு அந்த சின்ன பட்டையா இருக்கக்கூடிய பகுதி ஒரு எலும்பு மற்றொரு எலும்போட நமக்கு ஜாயிண்ட் ஆகி உருவாகிறதுதான் டெண்டான் அப்படின்னு சொல்லக்கூடியது. அந்த நம்ம டிஷ்யூஸ் படிக்கும் போதெல்லாம் டெண்டான்ஸ் படிச்சிருக்கோம் இல்லைங்களா. சோ அந்த டெண்டான்ங்கிறது அடுத்து ஒரு ஸ்பெஷலான டிஷ்யூவால ஃப்ரேம் பண்ணக்கூடியதுதான். இது நமக்கு ஜாயிண்ட் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரியா? ஓகே, நெக்ஸ்ட் நம்ம அடுத்த கிளாஸ்ல நம்ம இந்த சினோவியல் மூட்டியினுடைய என்ன வகையான அதனுடைய வேலைகள் பண்புகள் பார்ப்போம். அடுத்தது நம்ம பார்க்கிறது ஸ்கெலிட்டல் பார்ட், எலும்பு மண்டலம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, ஸ்கெலிட்டல் சிஸ்டம். ஸ்கெலிட்டல் சிஸ்டம்லயே நமக்கு எக்கோஸ்கெலிட்டன் எண்டோஸ்கெலிட்டன் அப்படின்னு 2 பார்ட் இருக்கும் இல்ல. சோ எக்கோஸ்கெலிட்டன் அப்படின்னு சொல்லக்கூடியது எக்ஸ்டீரியர் லேயர் ஆஃப் பார்ட், எண்டோஸ்கெலிட்டன் அப்படின்னு சொல்லக்கூடியது உள்பகுதி. எலும்பு சட்டகம் அப்படின்னு சொன்னா அதனுடைய வெளிப்பகுதி உள்பகுதின்னு 2 வகையா நம்ம என்ன பண்ணலாம், அந்த பார்ட்டை நம்ம பிரிக்கலாம். அதுதான் எண்டோ அண்ட் தென் நம்ம எக்ஸோ அப்படின்னு 2ஆ பிரிக்கிறோம். ஸ்கெலிட்டன் சிஸ்டம் அப்படிங்கிறதே நம்ம உடம்புக்கு என்ன கொடுக்குது, ஸ்ட்ரக்சர் கொடுக்குது. நம்மளுடைய உடலுக்கு சரியான வடிவத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பகுதி அப்படிங்கிறதே எலும்புதான் இல்லையா. எலும்பு கூடு அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, ரொம்ப லீனா இருக்கவங்களை பார்த்தா என்ன எலும்பு கூடு மாதிரி இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பிகாஸ் நம்மளுடைய பாடி வெயிட் லாஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னா நம்மளுடைய ஸ்ட்ரக்சர் வெறும் போன் மட்டும் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். அந்த மாதிரி போன் அப்படிங்கிறது தான் அந்த உடலுக்கு நமக்கு வடிவத்தை கொடுக்குது, சப்போர்ட்டை கொடுக்குது, ப்ரொடெக்ஷன் கொடுக்கறது, எல்லாமே நமக்கு தரது அந்த ஸ்கெலட்டன் சிஸ்டம் அப்படிங்கிறது தான் எலும்பு மண்டலம் அப்படிங்கிறது. அந்த எலும்பு சட்டகத்தை தான் நம்ம என்ன பண்ண போறோம், இதுல புறச்சட்டகம் அகச்சட்டகம் தமிழ்ல சொல்லுவோம். எக்ஸோங்கிறது புறப்பகுதி, எண்டோங்கிறது உள்பகுதியில இருக்கக்கூடியது. அதனுடைய செயல்பாடுகள், அதுல இருக்கக்கூடிய பகுதி என்ன அப்படிங்கறத நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் கிளாஸ். ஓகேங்களா? சோ இதுல இன்னைக்கு நம்ம பார்த்த டாபிக்ஸ்ல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஹேவ் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட், புரிஞ்சுதா?
நம்ம பார்த்த மூட்டுகள்ங்கிறது இந்த கிளாஸ்க்கு மட்டும் கிடையாது, வரக்கூடிய அடுத்தடுத்த வகுப்புகளுக்குமே நமக்கு முக்கியமான ஒரு தலைப்பு தான் நம்ம இன்னைக்கு பார்த்திருக்கோம். நீங்க இதுல ஸ்ட்ரக்சரையும் கண்டிப்பா டயக்ராம் எல்லாத்தையுமே டிரா பண்ணி பாருங்க. ரொம்ப சிம்பிளானது தான். நான் ஷோ பண்ண அந்த சின்ன சின்ன பிக்சர் தான். ஏன்னா ஜாயிண்ட் அப்படிங்கும் போதுமே இந்த ஜாயிண்ட்டை பத்தி எழுதுங்க அப்படின்னு சொன்னா டயக்ராமேட்டிக் கொஸ்டினா வந்தா டிரா பண்ணி அதை பத்தி நம்ம டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கணும் இல்லையா? சோ எளிதா இருக்கக்கூடிய ஒவ்வொரு மூட்டு பகுதியுமே எந்தெந்த பகுதிங்கிறத படத்தோட நீங்க வரைஞ்சு பார்த்து படிச்சீங்க அப்படின்னு சொன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, சோ வீட்ல இதை ரிவைஸ் பண்ணுங்க. டவுட் இருந்தா நெக்ஸ்ட் கிளாஸ் டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.